சேலம் மாவட்டம் ஓமலூரில் நிருபர்களுக்கு இபிஎஸ் அளித்த பேட்டியில், திமுக ஆட்சியில் அம்மா உணவகம் சரியாக நிர்வகிக்கவில்லை, தரமான பொருட்களை வழங்காததால் தரமான உணவு வழங்க முடியவில்லை, மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளதால் வேறு வழியின்றி ஸ்டாலின் அம்மா உணவகத்தை ஆய்வு செய்து நாடகத்தை நடத்தியுள்ளார். உண்மையான அக்கறை இருந்திருந்தால் 3 ஆண்டுகளில் ஆய்வு செய்திருக்க வேண்டும். இந்த உணவகத்தை கவனிக்காத காரணத்தினால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். சென்னையில் 19 உணவகங்கள் மூடப்பட்டு விட்டன. உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டால் அதனை ஆதரிப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், உதயநிதி துணை முதல்வராவதை எப்படி ஆதரிக்க முடியும்? அவர் கருணாநிதி பேரன், ஸ்டாலினின் மகன், அவ்வளவுதான். திமுகவில் எத்தனையோ ஆண்டுகள் உழைத்தவர்கள் இருக்கிறார்கள். அனுபவமிக்க அமைச்சர்கள் பலர் இருக்கின்றனர். அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரலாம். ஆனால் அது போன்று எதுவும் நடக்காது. ஏனென்றால் அது குடும்ப கட்சி என இபிஎஸ் பதிலளித்தார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் பங்கு என்ன, மாநில அரசின் பங்கு என்ன என்று எதுவும் தெரியாமல் வழக்கம் போல யாரோ எழுதி கொடுத்ததை அப்படியே முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு நமது மத்திய அரசு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்ய ஒப்புதல் வழங்கிய விவரமாவது முதலமைச்சருக்கு தெரியுமா? கடந்த 2009 முதல் 2014 ஆண்டு வரையில் ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்தது சுமார் 800 கோடி ரூபாய் மட்டுமே. ஆனால் பிரதமர் மோடி இந்த ஆண்டு மட்டும் 6331 கோடிக்கான ரயில்வே திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளார். ஸ்டாலின் உண்மையில் இவையெல்லாம் தெரிந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறாரா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றை கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நேரத்திற்கு ஒரு பேச்சு என்ற நாடகமாடி பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியலில் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் மீது வீண்பள்ளியை சுமத்துவதா? பிரதமர் மோடி வரும் காலங்களிலும் தமிழகத்தின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவார். ஆனால் இங்கு திமுக அரசோ தாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை மறந்து மற்றவர்களை விமர்சிப்பதை முழுநேர வேலையாக கொண்டுள்ள போக்கை இனிவரும் காலங்களிலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் என அவர் கூறினார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா பேசும்போது, 2014-2019 ஆண்டுகளில் நடந்த தேர்தலை விட வரும் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி சிறப்பாக செயல்படும், அதிக தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும், பாஜகவின் வெற்றிக்காக ஒவ்வொரு தொண்டரும் உழைக்கின்றனர். 1993 ஆண்டு மும்பை தொடர் குண்டுவெடிப்பு குற்றவாளி யாகூப் மேனனுக்கு கருணை கோரியவர்களுடன் உத்தவ் தாக்கரே அமர்ந்துள்ளார். சரத்பவார் ஊழலை நிறுவனமயப்படுத்தினார். மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் தேர்தலில் வெற்றி பெற்று ராகுலின் ஆணவத்தை நாங்கள் அடக்குவோம். லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடிக்கு மக்கள் அங்கீகாரம் அளித்துள்ளனர். நாம் கடினமாக உழைத்து நமக்கு நாமே கடினமான இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜக எழுச்சி பெற வேண்டும் என அமித்ஷா பேசினார். கேரளாவின் மலப்புரம் மாவட்டம் பாண்டிக்கோடு பஞ்சாயத்தை சேர்ந்த 14 வயது சிறுவன் நிபா வைரஸால் பாதிப்பித்திருப்பது புனே தேசிய வைராலஜி இன்ஸ்டிடியூட் பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. கோழிக்கோட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனிடையில் அந்த சிறுவன் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அவர்களின் குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அந்த மாணவனுடன் தொடர்பில் இருந்தவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அப்பகுதி மக்களையும் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். நிருபர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, உதயநிதியை துணை முதலமைச்சராக்கினால் தமிழகத்தில் இந்து தர்மத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வர காத்திருக்கிறது. திண்ணைப்பள்ளியில் எல்லோருக்கும் பொதுவாகவும் தானமாகவும் கல்வி கிடைத்தது. இதுதான் சனாதன பாரம்பரியம். சனாதனத்தை பற்றி எதிர்ப்பு தமிழகத்தில் 180 ஆண்டுகளுக்கு மேலாக காதில் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏன் தமிழக காவல்துறை அவசரமாக திருவேங்கடத்தை கொலை செய்தது ஏன்? ஆம்ஸ்ட்ராங் சம்பவ பின்னணியில் அதிகாரமிக்க ஆளுங்கட்சி நபர் உள்ளார். இதில் ஆளும் கட்சியினர் தொடர்பு அதிகம் இருப்பதாக சந்தேகம் வருவதால் ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் அனைவரும் சிபிஐ விசாரணை கொண்டு வந்தால்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும் என கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையை ரயில்வே திட்டங்கள் என பல திட்டங்கள் நிலுவையில் உள்ளது. இந்த தேர்தல் முடிவில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு எல்லோருக்குமான நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக திமுக குறித்து கருத்து தெரிவித்த ப. ரஞ்சித் குறித்த கேள்விக்கு அவரின் கருத்துக்குள் போக விரும்பவில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுடன் தொடர்ந்து போராடி வரும் இயக்கம் திமுக. இந்த குற்றத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றத்தில் ஈடுபட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது திமுக நிலைப்பாடு என தெரிவித்தார். வேலூரில் நிருபர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன், நாடகம் என்றால் பழனிசாமிக்கு என்ன என்று தெரியுமா? அதிமுகவினர் இப்போது நடத்துவது எல்லாம் நாடகம். துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள்? இது எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியால் எடுக்க வேண்டிய முடிவு. தமிழகத்தில் நடப்பது கூட்டு மந்திரி சபை. தலைவர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என கூறினார். முல்லை பெரியாறு அணையில் மத்திய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டதில் தண்ணீர் லீக் ஆகுவது தெரிய வந்துள்ளது. இது குறித்து நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு, எல்லா அணைகளிலும் சிறிதளவு தண்ணீர் வெளியே தான் போகச் செய்யும். இது எல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது என துரைமுருகன் பதிலளித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.